இன்றைக்கி நம்ம ஜோன்சீடோ ஃபுட்ஸில் வந்து ஃபைபர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃபைபர் அப்படின்றது வந்து நம்ம உணவில் முக்கியமாக நம்ம சேர்த்து கொள்ள வேண்டிய ஒரு அத்தியாவசியமான ஒரு உணவுங்க. அதாவது நார்ச்சத்து மிகுந்த உணவுகள் நம்ம சேர்த்து கொள்ளணும். எல்லாருமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே நான்வெஜ் தாங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. பட் அந்த நான்வெஜ்ஜில் வந்து ஃபைபர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தாங்க. இந்த ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது தானியங்கள், கீரை வகைகள், விதைகள், காய்கறிகள் இதில் எல்லாமே வந்து ஃபைபர் நிறைய இருக்குங்க. இந்த ஃபைபரை வந்து சால்யூபிள் ஃபைபர், இன்சால்யூபிள் ஃபைபர்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து சால்யூபிள் ஃபைபர்ஸ் அப்படின்னும் போது ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்படின்னா நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வைக்கும்போது, அதாவது ஒரு சோக் பண்ணி வைக்கும்போது அது ஒரு மாதிரி ஜெல் மாதிரி மாறி இந்த கொழகொழப்பான தன்மை அது எல்லாமே வந்து சால்யூபிள் ஃபைபர்ஸில் வந்து வருங்க. இது வந்து நமக்கு நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம ஸ்டூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கடினமாக இல்லாமல் ரொம்ப இலகுவாக மாற்றுறதுக்கு இந்த சால்யூபிள் ஃபைபர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ் அப்படின்னும் போது இந்த வெஜிடபிள்ஸுங்க நம்ம தண்ணியில் போட்டாலும் இந்த மாதிரிலாம் கரையாதுங்க. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம ஸ்டூல் வந்து ப்ராப்பராக வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கும், அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய குடல் கட் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கிறதுக்கும், நம்ம பவல் மூமெண்ட்ஸை வந்து சீர்படுத்துறதுக்குமே வந்து இந்த இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ முக்கியமாக இந்த ஃபைபர்ஸோடைய பார்ட் என்ன, நம்மளுடைய ஹெல்த்தில் வந்து இது எப்படியான வேலை செய்யுது அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஃபைபர் அப்படிங்கிறது வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம டெய்லி நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கும் போது ரொம்ப நேரத்துக்கு நம்மளை பசிக்காமல் வச்சுக்கும். ரெண்டாவதாக இது வந்து நமக்கு ஃபேட், நம்ம உடம்புல ஆல்ரெடி தேங்கி இருக்க ஃபேட்டை வந்து கரைக்க உதவி பண்ணுங்க. டெய்லி வந்து ஃபைபர் எடுக்கும்போது கண்டிப்பாக ஃபேட் லாஸ் ஆகிறத நீங்களே வந்து உணர முடியும். டயபெட்டிக்காக இருக்கீங்க, சுகர் இருக்குது உங்களுக்கு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த ஃபைபர்ஸை டெய்லி உங்கள் உணவில் கண்டிப்பாக எடுக்கணுங்க. நீங்கள் ஃபைபர்ஸ் எப்போவுமே தண்ணியை நிறைய உறிஞ்சுங்க. அதனால நம்ம எப்போவுமே ஃபைபரான ஃபுட் எடுக்கிறோம் அப்படின்னா தண்ணி நிறைய குடிக்கணுங்க. இந்த தண்ணி நம்ம நிறைய குடிக்கும்போது தாங்க ஃபைபர் ப்ளஸ் தண்ணி ரெண்டும் சேர்ந்து தாங்க நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக உடம்புக்கு வந்து சேரும். அதனால உங்களுடைய கெட்ட கொலஸ்ட்ரால், உங்களுக்கு வர டயபெட்டிஸ், உங்களோட ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு ஃபைபர் ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க. உங்களுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்களே கஸ்டமைஸ் பண்ணி வித் டயட் பிளானோட உங்களுக்கு கொடுக்குறோங்க. வேணுன்றவங்க ஜோன்சீடோ ஃபுட்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.